கேளிக்கை வரி விலக்கு அளிக்க திரைத்துறையினரிடம் லஞ்சம் பெறப்படுவதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த பிரச்சனை எல்லா ஆட்சியிலும் தொடர்வதாகவும் புகார் தெரிவித்தார். திரு கமல்ஹாசன் அவர்கள், முதல் விஷயம், ஓட்டு போட்ட எல்லாருக்கும் உரிமை இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. நான் இந்த அரசுக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ பேசல. இந்த அரசாங்கத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டியது பொதுமக்களுடைய கடமை. அதுக்கு ரொம்ப பொறுப்பா பதில் சொல்ல வேண்டியதுதான் அமைச்சர்களுடைய பொறுப்பு. அவங்க அதனாலதான் அந்த பொறுப்புல இருக்காங்க. ஒரு துறையில நடந்திருக்கு, அது மேலும் நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். அந்த மாதிரி எந்த பொறுப்பான தகவல்களும் இல்லாம நீங்க நிரூபிங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இதை கொஞ்சம் அதிகப்படுத்துது. இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அநேகமான பேருக்கு தைரியம் இல்லை. என்ன காரணம்னா, இதை நம்ம எங்கேயாவது சொல்லி நாளைக்கு நம்ம படம் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட போகுது. இப்படி பொதுமக்களே பயப்படாம இருக்கும்போது ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அல்லது ஒரு தகுதியோடு இருக்கிற ஒரு நடிகன் சொல்றதுல என்ன தவறு? அதனால என்னுடைய விருப்பம் இதுக்கான சரியான பதில்களை பதிவு செய்யணும். அப்புறம் சினிமா துறையில இந்த கேளிக்கை வரியில கமல் சார் சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி ஒரு சிலரை தவிர மீது எல்லாரும் இந்த மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு லஞ்ச லாவண்யம் கொடுத்துதான் அதை அடைய வேண்டியதா இருக்கு. அது 100% உண்மை. அவர் சொன்ன அந்த வரிசையில தான் நானும் இதுக்கு முன்னாடி படத்துக்கு பணம் பேசப்பட்டது, ஆனா நான் கொடுக்கல. எல்லா படத்துக்கும் அந்த படத்துக்கு உரிய வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி, இது சூர்யா படம், இது விஜய் படம், அந்த படத்துக்கு யூஸ் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமேல அந்த கேளிக்கை வரியை ரத்து பண்றதுக்கு நிச்சயமா அதுக்காக ஒரு பணம் பேசப்படுது. அந்த பணத்தை பேசுறவங்க நேரடியா யாரும் பேச மாட்டாங்க. அது எந்த ஒரு இடத்துல சுத்தி வளைச்சு பேசி இது இங்க போயிடுச்சுன்னா அது நடக்கும். அது உண்மைதான். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனா நான் போன படத்துக்கும் கூட அந்த மாதிரி நான் பணம் கொடுக்கல. ஸோ அதனால இதுல இருக்கிறது உண்மை. வேற வழி இல்லாம இந்த வாரம் அந்த படம் வெளியீடு தாமதம் ஆயிடக்கூடாது, நமக்கு பெருத்த நஷ்டம் ஆயிடும். அதனால அட்லீஸ்ட் இந்த பணத்தை கொடுத்துடலாம். கேட்கப்படுறதும் அப்படிதான். இவ்வளவு பெரிய லாபம் வரும்போது ஏன் நீங்க இதை கொடுக்க கூடாது? இது இந்த ஆட்சியில, போன ஆட்சியில, அதுக்கு முந்தைய ஆட்சியில, எல்லா ஆட்சியிலையும் நமக்கு தொடர்ந்து 50 வருஷமா நம்மளும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால புதுசா இன்னைக்கு மட்டுமே திடீர்னு லஞ்ச லாவண்யம் தலை தூக்கின மாதிரியோ அப்படி இல்லை. ஆனா ஒருத்தர் கேள்வி கேட்க வரும்போது அதுக்கு பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத நான் உணர்றேன்.